வணக்கம். வணக்கம். செவ்வாயின் கதிர்வீச்சு மலை மேலே இருக்குன்றீங்க, மலை மேலே உள்ள கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்றீங்க. அது வந்து ராசி பிரகாரம் போகணுமா இல்லை எல்லாரும் போகலாமா போகக்கூடாதா தெளிவாக சொல்லிடுங்க. அதாவது செவ்வாயினுடைய கர்மா அப்படின்னா நிறைய பேருக்கு செவ்வாய் கர்மாவுக்கு அங்கங்கே போய் நிறைய பரிகாரங்க. செவ்வாய் தோசுக்கு வாழை மரத்தை வெட்டுறதுலேருந்து உங்களுக்கு காளகஸ்தியிலேருந்து செவ்வாய் தோஷமாக அதுக்குன்னு கோயில்கள்லாம் நிறைய முருகன் கோயிலுக்கே அனுப்பிச்சிடுறாங்க. முருகன் கோயில் உங்களுக்கு பழனிக்கு அவங்க எந்தெந்த ஊரில் பக்கத்தில் ஃபேமஸான கோயில் தெரியுமோ முருகன்னா செவ்வாய்கிட்ட போங்க, நீங்கள் செவ்வாய்க்கிழமை போங்க அப்படின்றோம். இப்போ எல்லா கிரகத்துக்கும் ஒரு ஓரை ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓரையை பார்த்தவன் ஒரு நாளும் தோற்று போக மாட்டான்னு ஒரு கணக்கு. உங்களுக்கு சூரியன் அப்படின்னு எடுத்துக்குவோம். சூரியன் என்ன கிரகம்? நெருப்பு. செவ்வாய் என்ன கிரகம்? நெருப்பு. சனி பாறை. இப்போ சனிக்கு செவ்வாயின் கருமான்னு சொல்லி ஒரு ஜாதகத்துல சொல்லுவோம், திருக்கணியத்துல சொல்லுவாங்க. இந்த பாறை வந்து எதனால உருவாச்சுன்னா அதீத வெப்பம், ஹீட்டு. இப்ப இதை நீங்க என்ன பண்ணாலும் உருக்க முடியாது, அதீத நெருப்புல தான் உருக்க முடியும். அப்போ இந்தனுடைய தன்மை மாறாது. ஆனா ஏன்னா உள்ளுக்குள்ள ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. இப்போ உச்சி வெயில், இப்போ மே மாசம் வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுனால ஆடி மாசம் நிறைய பேர் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சூரியன் உச்சம், வெப்பம் அதிகம். அப்ப நிறைய பெரியம்மை நோய் வரலாம், இல்ல குழந்தைக்கு குறைபாடு ஏற்படலாம், இல்ல அந்த தாய்க்கு குறைபாடு ஏற்படலாம். அப்போ சூரியன் உச்சங்கிறது மத்தியானம் 1 மணி. சூரியன் உச்சங்கிறது மத்தியானம் 1 மணி. நீ சனிங்கிறது பாறை, நீ 1 மணிக்கு பாறையில போய் நில்ல, எப்படி இருக்கும்? சரி, இந்த சூரியனும் சனியும் சேர்ந்தா 1 மணிக்கு பாறையில நிக்கிற மாதிரி உயிர்கள் உற்பத்தி ஆகுமா? அப்போ சூரியன் சனி சேர்க்கை இருந்தா குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உறவுகள் சம்பந்தப்பட்ட விரிசல் வர்றதுக்கு காரணம் என்ன? அதீத உஷ்ணமும் அந்த கல்லுங்கிற அந்த இரும்புக்குள்ளேயும் என்ன வரும்? அதீத ஹீட்டு. அப்போ அந்த பாறை மேல படும்போது இன்னும் ஹீட் அதிகமா உனக்கு தான் நைட்டு. அப்ப ராகுவும் சனியும் ஒண்ணுன்றுவான். ராகுங்கிறது இருட்டு. இருட்டுல ஏன் வெளியில போக வேண்டாங்கிறாங்க? கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வெளியில வரும், உங்களுக்கு மிருகங்களால பாதிப்பு வரும். ராத்திரி நேரம் கண்ணு முழிச்சா ஹீட்டு. அப்போ உங்களுக்கு நான் 5 மணி பொழுது முடியறதுக்கு முன்னாடியே சாப்பிட சொல்றோம். நம்ம தான் எதையும் பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செவ்வாய்ங்கிறது நெருப்பு. பூமியினுடைய தட்பவெப்ப நிலையில உங்களுக்கு குழந்தை. இப்போ பூமியில நெருப்பினுடைய அம்சம் வந்து ஒரு இடத்துல பாலைவனத்துல கொண்டு போய் விதைய போட்டா முளைக்காது. இப்போ மலை மேலங்கிறது இதுவும் நெருப்பு கிரகம், சனி. அப்போ இந்த நெருப்புங்கிற கிரகம் இருக்கிற இடம் எது அப்படின்னா பழனி, மருதமலை. இந்த மலை மேல் குன்று இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பின் தன்மை அதிகமா இருக்கும். அப்ப அங்க உயிர்கள் வாழ முடியாது. அப்போ நீ யார் போகலாம் அந்த கோயிலுக்கு? உனக்கு என்ன தசை நடக்கும்போது போகலாம். சூரிய தசை நடக்கும்போது சூரியன் நீச்சமா இருக்கு, சந்திரன் தசை நடத்துறாரு, நீ போலாம். சுக்கிரன்கிறது பனிக்கட்டி, அது உனக்கு தசை நடத்துது. அந்த நேரத்தில் உனக்கு செவ்வாய் நீச்சம், நீ போகலாம். செவ்வாய் நீச்சமானவன் போகலாம். சுக்கிரனுடைய தசா நடத்துறவங்க சுக்கிரன் சந்திரன் சம்பந்தப்பட்ட அந்த தசா புத்தி வரும்போது போகலாம். அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகலான்னு சொல்லுது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த கிரகம் உனக்கு செவ்வாய் நீச்சம், சந்திரன் வந்து உனக்கு வந்து குளுமை அப்படிங்கிறது உச்சம், நீ போகலாம் மலைக்கு. சந்திரன் நீச்சமா இருக்கவும் கடலுக்கு போயிடணும். உனக்கு சந்திரன்னா நீருங்க. இப்படி ஒவ்வொன்றா கெட்டு போனவங்க கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். இந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா சூரிய புத்திரன் யார் உங்களுக்கு? சூரிய புத்திரன். சூரிய புத்திரன்ங்கிறது கர்ணன். கர்ணன் யாரு? சூரிய புத்திரன். கர்ணன் கொடைகளில் வல்லல். கொடை வல்லல், தான தர்மம், எதை கேட்டாலும் அன்னதானம் மட்டும் பண்ணலன்னு சொன்னாங்க. ஆனா கர்ணன் கிட்ட கிருஷ்ணவர்மத்துல என்ன வாங்கினாரு? நீ செய்த தான தர்மத்தின் பலனை எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு, கூடான் நட்பு கேடாய் விளையும், நீ சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்ட உன்னை கொன்றுவார். அதுதான் தர்மம். அப்போ நாம் கிருஷ்ணவர்மாத்மாங்கிறது கடல். இந்த கடல்ல சூரியனுடைய கதிர்வீச்சா இருந்தாலும் நெகட்டிவா வெளியே தள்ளிடுவார், சந்திரனுடைய கதிர்வீச்சா இருந்தாலும் நெகட்டிவா வெளியே தள்ளிடுவார். உன்னுடைய புண்ணியத்தையும்
உன்னுடைய நீ செய்த தான தர்மத்தின் பலனையும் புண்ணியத்தையும், நவ கிரகங்களினுடைய புண்ணியத்தையும் தர்மத்தையும் மட்டும் அவர் வாங்கிக்குவாரு, கெட்டதை வெளியே அனுப்பிச்சிடுவார். அதனாலதான் கடல்ல குளிக்க சொல்லுவேன். இந்த உலகத்தையே காப்பாற்ற போறது யாருன்னா கடல். எந்த கிரகம் கெட்டிருந்தாலும் நீ கடலுக்கு போகலாம், எந்த கிரகம் உச்சமா இருந்தாலும் நீ கடலுக்கு போகலாம். காலையில 4 to 6, சாரி காலையில 4 to 6 பிரம்ம முகூர்த்தம். நம்ம உடம்புல இருக்க அணுக்களை இயங்கும், ஒரு விதைக்க போடுறதுக்கு நல்ல நேரம். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல உனக்கு என்ன கிரகம் கெட்டிருக்கு, உனக்கு என்ன தோஷம் பரிகாரம் பண்ணணும்னு நீ தோணுது, நீ வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, காலையில 5 மணிக்கு. இந்த உலகத்துல சூரியனாலதான் இந்த உலகமே இயங்குது. எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்க, ஒரு 5 எலுமிச்சம்பழத்தை சாறு புளி, உடம்பு பூரா தேய். நம்ம சோப்பு போட்டு அங்கங்க அழுக்கு கண்டதெல்லாம் போட்டு குளிச்சதுனால அழுக்கு எண்ணற்ற துகள்கள் அடைச்சிருக்கும், போட்டு குளி. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் அதை ஊற வை. எலுமிச்சம்பழம் சாரை தேய்ச்சின்னா சிட்ரிக் ஆசிட் அதை பூரா கிளீன் பண்ணிடும். போய் அதில் குளிக்கும் போது உப்பு அவ்வளோத்தையும் இன்னும் கிளீன் பண்ணிடும். உன்னுடைய எந்த கிரகத்தினுடைய நெகட்டிவா இருந்தாலும் வெளியில தள்ளிடும். அந்த கடல்ல உனக்கு தேவையான பாசிட்டிவ் அது கொடுத்துரும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை நீ குளி. அதாவது அதைத்தான் போன பதிவில் சொல்லியிருந்த நிறைய போல மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து முதலமைச்சர் தடவை, போன தடவை எடப்பாடி, இப்படி முதலமைச்சர் நிறையா. நான் நினைச்சோன்ன முதலமைச்சர்கிட்ட போனேன்னா செட் ஆகிடுமா? எங்க அப்பா எனக்கு என்ன கொடுக்குறாரோ என்ன சம்பாதிக்கிறாரோ அதான் எனக்கு. முதலமைச்சர் சம்பாதிக்கிறதுல அவர் ஒரு திட்டம் போட்டாருன்னா அவரு எனக்கு ஒரு விஷயம் போட்டிருக்காரு, அப்ப எனக்கு அது தேவைன்னா நான் போகணும். அப்ப இறைவன் ஆலயம் அத்தனையும் தேவைப்பட்டால் மட்டும் போகக்கூடியது, அது அழிஞ்சிடக்கூடாது, பராமரிப்பு இல்லைன்னு தான் கல்லால அழியாத கோயிலா கட்டினாங்க. நீ அங்க போய் கூட்டமா குமிய கூடாது, புரியுதா? கிராமத்தில் உள்ள தேவதைகளுக்கு தான் நீ வருஷம் தவறாம போகணும். இன்னொன்னு, கடல் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு இன்னைக்கு இருக்கிற கலியுகத்துல விதை இல்லாத பொருள் தான் திங்கிறோம். அதனால கலியுகத்துல பிறந்தவன் சாவர வரைக்கும் மேல போக தகுதி இல்லை. சந்திரன் செவ்வாய் நீச்சமாய் தசை நடத்தினா மட்டும் போலாம். அதே மாதிரி உனக்கு செவ்வாய் கெட்டு போச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்பவும் அந்த புத்தி காலங்கள்ல போலாமே தவிர வேற மலை மேல் இருக்கிற கோயிலுக்கு இந்த கலியுகத்தில் பிறந்தவர்கள் போக அனுமதி இல்லை. அப்படியே போனாலும் உனக்கு நன்மை கிடைக்குமான்னு உன்னை ஏமாத்திக்கிறது தான். உன் மனசாந்தி அடையுமே தவிர வாழ்க்கையில நிறைய பேர் நான் போயிட்டு வந்ததுக்கு வர மாட்டேன், நீ போகலனால. அதனாலதான் நிறைய படிச்சவருக்கு ஆன்மீகத்து மேல ஈடுபாடு எல்லாம் போயிடுச்சு. அப்போ கடல் அப்படிங்கிறது அருமருந்துன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கடல்ல குளிச்சா இனி எந்த நோயும் வராது. அது அந்த கடலை பத்தி அதிகமா பேசிட்டேன். ஆக்சிஜன் உற்பத்தி ஆகும் இடம் கடல், கால்சியம் உற்பத்தி ஆகும் இடம் கடல், சோடியம் உற்பத்தி ஆகும் இடம் கடல், ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகும் இடம் கடல், எண்ணற்ற நதிகள் மூலிகையோடு கலப்பது கடல். எந்த நோய் வந்தாலும் கடல் வாழ் உயிரின மீனுக்கு நோய் வராது, எந்த நோய் வந்தாலும் கடல் வாழ் உயிரினம் சாப்பிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு கிருமி நாசினியா பயன்படுத்தினது உப்பு. எந்த கிரகத்தினுடைய எந்த பிரச்சனை வந்தாலும் கொண்டு போய் கடல்ல தள்ளிடுறோம். நம்ம மூளையினுடைய அளவு கடல் அப்படிங்கிற எண்ணற்ற உடம்பு இருக்கக்கூடிய நரம்பு கடல். எம்பெருமாள் காக்கும் நாராயணன் இருப்பது கடல். அப்போ நம்மளை காக்கும் கடவுளுங்கிறது கடல். அப்போ உங்களுக்கு அந்த மூலிகைங்கிறது இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு கடல்ல உப்பின் அளவும் குறையிறது இல்லை. சுக்கிரன் உச்சம் ஜாதகத்துல 12ஆம் இடம் கடல். இந்த உடல் உச்சம் பெறணும், நோய் நொடி இல்லாம வாழணும்னா இருக்க வேண்டியது கடல். இந்த பேர்பட்ட கடல்ல நீ போய் குளிச்சின்னா அந்த செவ்வாங்கிற தோஷம் இல்லை, உலகத்துல நவ கிரகங்களின் தோஷம் உன்னை விட்டு விலகும். வாழ்க்கையில் செல்வம் பெறும், நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வத்தை தரக்கூடிய ஒரே இடம் கடல். அந்த கடல்ல படுத்திருக்கிறது பரந்தாமன், அவர் தான் விஷ்ணு. அதனாலதான் நான் சொல்லுவேன், பார்க்கடல் அப்படிங்கிறது பார்க்கடல். உன்னுடைய கிருமிங்கிற அசுரனை கொன்று உன் உடம்புல இருக்கிற விஷத்தை வெளியே அறுத்து அமிர்தங்கிற கலசத்தை தருவது கடல். அப்பேற்பட்ட கடல்ல நீ குளி, காலையில 4 to 6. அப்படி இல்லையா, அதாவது பௌர்ணமி நேரங்கள்ல அலைகள் எப்படி இருக்குன்னா அமாவாசைக்கு இருக்காது. அப்போ சந்திரனுடைய முழு நிலவு இருக்கும்போது உங்களுக்கு இந்த அலைகள் அதிகமா இருக்கும். அப்போ அது வளர்பிறை நாள்ல நீ போகலாம். ஒரு அளவுக்கு ஒரு பௌர்ணமி நாள் தான் போகணும்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு 3ஆம் பிறையை தாண்டிடுச்சு, ஓரளவுக்கு கடல் அலை இருக்கு, ஒரு 10 நாள் கழிச்சு நீ அந்த 5 நாளுக்குள்ள போகலாம். அதான் தேய் ஏறது 5 நாளைக்கு முன்னாடி போகலாம், ஒரு 10 நாள் கடல்ல குளிக்கலாம். காலையில 4 to 6 நீ குளிச்சு பாரு. அதுவும் எலுமிச்சம்பழ சாரை நீ குளிச்சுட்டீங்கன்னா ராஜ கனிங்க. இந்த உலகத்துல சிவனுக்கு எப்படி அழிவு கிடையாதோ எலுமிச்சம்பழத்தை நீ திங்க முடியாது. ஜூஸ் போட்டு குடிக்கிறதும் ஜீரண சக்தி. உங்களுக்கு சிட்ரிக் ஆசிட் எந்த ஒரு நெகட்டிவும் கொள்ளக்கூடிய சக்தி அந்த எலுமிச்சம் சாருக்கு உண்டு. அப்போ அதை உடம்பெங்கும் பூசிட்டு சிவனை ஆக்டிவேட் பண்ணிட்டு உடம்புல இருக்க கழிவு, அதான்
உன் உடம்புல இருக்கிற விஷத்தை அறுத்துட்டு அந்த கடல்ல குளி. அது அமிர்த கலசம். அப்போ அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணி உன்னை வாழ்க்கையில் வெற்றி பெற வைப்பது கடல். இனி வருங்காலத்தை காக்க போவதும் கடல். இந்த கடல் மட்டும் இருந்ததுன்னா மருத்துவத்துறைன்னு ஒன்று இருந்தாலும் உனக்கு மருத்துவம்ங்கிறது தேவைப்படாது. நோய் நொடிகள் இனி வந்தாலும் உனக்கு தீராத நோய் இருந்தாலும் தீர்த்துடும். அதாவது உடம்புல ஸ்கின் டிசீஸ், அதாவது என்ன நோய் இருந்தாலும் இந்த கடல்ல ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை குளி. 48 நாளைக்கு ஒருக்க அந்த அணுக்கள் உடைஞ்சு உற்பத்தி ஆகும். 1 வருடம் குளிச்சவனுக்கு இருக்கிற நோய் விலகும். 3 வருடம் குளிச்சவனுக்கு 10 வருடம் ஆயுள் கூடும். வாழ்த்துக்கள்.